அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். நோன்பு துறக்கல சமோசா தின்னதுக்கு எல்லாருக்கும் ஆசை, ஆனால் அதுக்கு செஞ்சு தின்ன கஷ்டம். அப்படி தானே? சமோசா பாட்டி எடுத்துக்கொண்டு அதை சுற்றி கொண்டு பொறிச்சு கொண்டு தடமாறி கொண்டு மாற வேலை கொஞ்சம் மீக்கி சமோசாண்டாக்கே வெறுத்து போகிறேன். ஆனால் அதுக்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நோன்பு துறக்கக்குள்ள சந்தோஷமாக ஆசையாக ரொம்ப ஈஸியாக லேசியாக சமோசா செஞ்சு பொறிச்சு எப்படி தின்னு சொல்லி சிஸ்டத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அவ்வளோ பெரிய கேம் ஒன்று இல்லை. மாவை பிணைஞ்ச எடுத்துட்டு அதுக்கு ஒரு அதை ரோல் ரவுண்ட் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கொள்ளணும். ரோல் பண்ணி பச்சை மாவை பூசி மறுபடியும் ரோல் பண்ணி அது கொசக்கால ஒரு பிளேட்டோட வச்சு அந்த பிளேட்டை ஷேப்புக்கே ஒரு ரவுண்ட் ஒன்றை வெட்டி எடுக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் வெட்டி எடுத்த ரவுண்டை இந்த மாதிரி ரொட்டி கொல்லில் போட்டு லைட்டாக ஒரு சைடை பெஸ்ட்டுக்கு சூடாக்கிட்டு போட்டக்குள்ள கொஞ்சம் இப்படி ஆகினா கையால் கொஞ்சம் சமைச்சிக்கோங்க. சரியா? அதுபோல் ஒரு சைடை கொஞ்சம் லைட்டாக சூடாக்கிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு டக்குன்னு சொல்லி அதை மறு சைடு பரட்டு. மறு சைடையும் அதே அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சூடாக்கி எடுத்துகிட்டு அதை இறக்கி எடுத்து அதை 4க்கு மடிக்கிறேன். 4க்கு மடித்த கீருக்கு மாதிரியே அதை 4க்கு வெட்டு. அவ்வளோதான் கேம். அதுக்கு வரும் முக்கோணம் மாய் உங்களுக்கு 4 துண்டு கிடைக்கும் அது ரவுனால். அப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கே மாவை கரைச்சி வைக்கணும். அந்த பேப்பர் அதிதியில் ஒட்டத்துக்கு நீங்கள் பாப்பா சமைக்க அந்த மாதிரி மாவை கரைச்சி எடுத்து இந்த மாதிரி அடிக்கு அந்த ரவுண்ட் சைடுக்கு பூசி அதை ஒட்டோடும். முக்கோடு சைடு ஒசக வாரத்துக்கு ரவுண்ட் சைடுக்கு பூசி அதை அப்படி ஒட்டி வைக்கணும். ஒட்டி வச்சு எல்லாம் செஞ்சால் பிறகு நாங்கள் கீமாவை சமைச்சு எடுத்துக்கொள்ளணும். எங்களுக்கு தேவையான மாதிரி இறைச்சி கோழி அந்த மாதிரி கீமாவை சமைச்சு எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி அந்த சுருள் மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு கீமாவை போட்டு சைடுக்கு வச்சுட்டு அதுக்கு அந்த கரைச்சி வச்ச மாய்க்கு தானே அதை மறுபடியும் எடுத்து அதை மாதிரி பூசி ஒசக்க துண்டு பேலன்ஸ் ஆகின ஒசக்க துண்டுக்கு பூசி அப்படி ஒட்டணும். அப்போ குவாலிட்டி சமோசா கண்டா பூசி கீமா போட்ட இதுகளுக்கு பூசி அப்படி ஒட்டி எடுக்கணும். சிம்பிள், வெரி சிம்பிள். அந்த பட்டி இந்த இதாகி சமோசா பட்டி எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டு தடமாறிக்கொண்டு அப்புறம் பொறிக்கோல அந்த சமோசா பட்டி வெடித்து இந்த மாதிரி ஒரு கேஸும் இல்லை. கண்டா குவாலிட்டியாக பொறிச்சு எடுத்தால் பிறகு கண்டா முறுமுறுன்னு சொல்லி சமோசா சட்டப்படியான சமோசா உங்களுக்கு வெரி ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும். இன்றைக்கி நீங்கள் இந்த சமோசாவை செய்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னொருத்தர் பார்க்கறது ஷேர் பண்ணுங்க.